நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே மதுமிதா தப்பிச்சு ஓடிடுறாங்கல்ல. பின்னாடியே நம்ம அபிஷேக்கோட ஆளுங்க விரட்டிட்டு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கையில் மறுபடியும் மாட்டினோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம தப்பிக்கிறதுக்கான வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா பயங்கரமான வேகத்தில் ஓடுறாங்க. ஓடி போய் ஒரு இடத்துல கரெக்டாக மறைஞ்சு நின்றுக்கிறாங்க. இவங்க பார்த்துக்கிட்டோம்னா பின்னாடியே ஓடி வந்தவங்க எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. கடைசியில் அவங்களா ஒரு முடிவு எடுக்காங்க. சரி, கூட்டமாக போயிட்டேன்னா கண்டுபிடிக்க முடியாது, அவள் எந்த பக்கம் போயிருக்கான்னு யாருக்குமே தெரியலை. அதனால் நாலா பக்கமும் பிரிஞ்சு தேடுவோம், எங்கே கிடைச்சாலும் அவளை பிடிச்சிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ இந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போகிறேன்னு சொல்லிவிட்டு 4 பேருமே எல்லா பக்கமுமே 4 திசையிலுமே தெரிஞ்சு இப்போ அவங்கள தேடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. தேடி பார்க்காங்க. கடைசியில் கிடைக்கவே இல்லை. மதுமிதா அந்த இடத்துல நழுவி போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா இவங்க இருக்காங்களா, அபிஷேக் அவங்க ஆளுகளுக்கெல்லாம் கால் பண்ணுறாங்க. ஹலோ, என்ன பண்ணுறா அவகிட்ட உண்மையெல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் அவங்களோட கையாளுகளுக்கெல்லாம் கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, சார் மன்னிச்சிருங்க, ஒரு தப்பு ஒன்று நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு, என்ன தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் கேட்குறாங்க. இல்லை சார், நீங்கள் விசாரிக்க சொன்னீங்க, நானும் விசாரித்தோம். அவன் என்னடானா தப்பிச்சு ஓடிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி தப்பிச்சு ஓடுவா, அவளை கெட்டி தானே போட்டிருந்தீங்க, எப்படி தப்பிச்சு ஓட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார், அவகிட்ட விசாரிக்கும் போது நீங்கள் கையை அவுத்து விட்டாதான் நான் உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுவான்னு சொல்லிட்டு நாங்களும் நம்பி அவளோட கையெல்லாம் அவுத்து விட்டோம். பார்த்தா எங்களே அடித்து போட்டால் ஓடிட்டா சார், பயங்கரமான தில்லாலங்கடியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய், அவள் ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி வச்சப்பயே அங்கே இருந்து நழுவி ஓடி வந்தவ, உங்களை விட்டு நழுவ மாட்டாளா? எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க? நான் வேற அவளை வச்சு பல திட்டம் போட்டிருக்கேன். அவளை வச்சு தான் அவங்க ஹஸ்பண்டை வர வைக்கணும், அவன் புருஷனை வர வச்சு அவனை தீர்த்து கட்டணும் முடிவு போட்டு வச்சுருக்கேன். கடைசியில் நீங்கள் இவளையே தப்பிக்க விட்டீங்களே, உங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சார், தயவுசெய்து எங்களை மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம். இப்போ எல்லா பக்கமும் நாங்கள்லாம் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக சிக்கிடுவா, எங்கே போவா, அவள் சிக்கனவனே உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவளை பிடிங்க, அவள் இல்லைன்னா மொத்த கதையும் க்ளோஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி சார், நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்து மதுமிதா தப்பிச்சு ஓடி வராங்க. ஃபஸ்ட்டு போய் நம்ம சந்தோஷையும் ஜீவாவையும் பார்க்கணும். அவங்க தான் அவனை பிடிச்சி வச்சுருந்தாங்க. அங்கே ஒருத்தன் இருந்தான், நம்மக்கிட்ட ஒருத்தன் வேறு வந்திருந்தான். நமக்கு பயங்கரமான கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அவங்கள போய் சந்தித்து என்ன ஏதுன்னு விசாரித்தாதான் நமக்கு ஒரு உண்மை தெரியும். அவங்கள ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க தான் போகிற மாதிரி காட்டுறாங்க. அவங்களும் அந்த சைடு மதுமிதாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. மதுமிதா எங்கே போனாங்கன்னு தெரில, கோயில் இருக்கேன்னு சொன்னாங்க. ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் ஜீவாவும் தேடிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே கடைசியில் மீட் பண்ணிடுறாங்க. மீட் பண்ணிவிட்டு அப்போ நம்ம சந்தோஷ்கிட்ட மதுமிதா கேட்குறாங்க, என்னாச்சு ப்ரோ, என்னாச்சு, நீங்கள் தானே அந்த ரவுடியை பிடிச்சி விசாரிச்சிங்க, ஆனால் அங்கே ஒருத்தன் வந்துட்டான், அங்கே ஒருத்தன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் சிஸ்டர், விசாரித்தோம், ஆனால் தப்பிச்சு போயிட்டான். அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணோம். கோயிலில் பூஜையெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சா, அதனால் உங்களுக்கு சரியாக கேட்கல. நாங்கள் நேரில் உங்களை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு வந்தோம். அங்கே உங்களை காணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னையை ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான், போலீஸ்காரங்க வேஷமெல்லாம் போட்டு என்னையை கூட்டு போய் என்னையை வச்சு என்கிட்டலாம் உண்மையை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஒருத்தன் அதே மாதிரி முகமூடி போட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிஸ்டர், அப்படின்னா எங்ககிட்டேருந்து தப்பிச்சவன் தான் ஆளை கூட்டிகிட்டு உங்களை கடத்த வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மதுமிதா சொல்கிறாங்க, நான் அங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்படி தெரியும் தெரியலையே, ஒருவேளை இந்த போலீஸ்காரங்கிட்ட நான் சந்தேகப்பட்டது உண்மையாக போச்சு. அவங்க தான் இதுக்கெல்லாம் துணையாக இருக்காங்க, யாரையோ காப்பாற்றுறதுக்காக நம்மளே மடக்குறாங்க. நான் சொன்னது சரியாக போச்சு, கண்டிப்பாக இப்போ அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல சந்தோஷம் சொல்கிறாங்க, சிஸ்டர், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா, எனக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள ஆள் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ரவுடி ஒரு குழு கொடுத்துட்டு போயிட்டான். அப்படி இருக்கும்போது அது யாராக இருக்கும்னா எனக்கு தெரிஞ்சு அபிஷேக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே, எனக்கு அவர் மேலே தான் டவுட்டு, உங்கள் குடும்பத்திலே உள்ள ஆள் வேறு யாரும் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் சொல்கிறாங்க. ஆமாம் சந்தோஷ், எனக்கு டவுட் வந்துச்சு. ஏன்னா அங்கே வந்தவனை பார்க்கும்போது அந்த உயரம், அந்த வெயிட்டு எல்லாத்தையும் பார்க்கும்போது அபிஷேக் மாதிரி தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அபிஷேக் மேலே தான் இவங்க டவுட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இது நம்ம இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் சரியாக வராது, நம்ம உடனே கௌதமை போய் மீட் பண்ணி இதுக்கு என்ன ஏதுன்னு நம்ம பார்ப்போம் வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமை போய் பார்க்க போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு முடிச்சிடுறாங்க.